ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கருப்பு சுண்டல் வச்சு கேரளா ஸ்டைலில் ஒரு கடலைக்கறி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 8 மணி நேரம் ஊற வச்ச கருப்பு சுண்டலை ஒரு சின்ன குக்கரில் 5-6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. சுண்டல் நல்லா வெந்திருக்கணும். நெக்ஸ்ட்டு கடலை எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் போடணும், அதுதான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த கிரேவிக்கு. பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா இனிப்பு டேஸ்ட் வந்துடும், கிரேவி நல்லா இருக்காது. சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கின அப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கின அப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், சும்மா ஒரு 5-6 மிளகு மட்டும் போட்டுக்கோங்க. இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சோம்பு, சீரகம், மிளகு மட்டும் தான் சேர்க்கணும். வேறு கிராம்பு, பட்டை இந்த மாதிரிலாம் சேர்த்துறாதீங்க, டேஸ்ட் நல்லா இருக்காது. 5-6 ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து 4 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கருகிராமல் பச்சை ஸ்மெல் போகிற அளவு லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஆறி எடுத்த பிறகு நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா சுண்டல், அது ஒரு குட்டி பவுல் அளவு எடுத்து வச்சுக்கோங்க. குழம்பு கரண்டியில் ஒரு 2 குழம்பு கரண்டின்னு வச்சுக்கோங்களேன். இது போட்டு அரைச்சா நம்ம குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாயும் பூண்டும் ஸ்லைஸாக கட் பண்ணி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு இதுதான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கண்டிப்பாக பூண்டும் பச்சை மிளகாயும் நீங்கள் சேர்த்தா தான் அந்த குழம்பு அந்த கேரளா ஸ்டைலில் கிடைக்கும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது வதங்குற ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிறத அரைச்சிக்கலாம். இதை மிக்சர் ஜாரில் வதக்கி வச்சதெல்லாம் சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு சுண்டல் சேர்த்துக்கோங்க. சுண்டல் கூட 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நான் ஏலக்காய் சொல்ல மறந்துட்டேன். இதை போட்டு நல்லா வலுவலுன்னு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம 5-6 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சுண்டல், அதையும் நம்ம வதக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு கூட சேர்த்துக்கோங்க. இது நல்லா வெந்துட்டுருக்கும் போதே நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா சுண்டல், வெங்காயம், தேங்காய், மல்லித்தூள் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை உள்ளே ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு காரம் பார்த்துட்டு நீங்கள் கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக தூவி 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் எண்ணெயில் பண்ணால் அந்த கேரளாஸ் டேஸ்ட் வரும். நான் தேங்காய் எண்ணெய் டேஸ்ட்டு சில பேருக்கு நம்ம வீட்டில் பிடிக்காதுன்றதுனால நான் அது கொஞ்சம் இது கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நான் சப்பாத்தி கூட சர்வ் பண்ணுறேன். நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட கடலைக்கறி. இது சப்பாத்தி, வெரைட்டி ரைஸு, பிரியாணி, புலாவ், ஜீரா ரைஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சூட் ஆகும். ஒயிட் ரைஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இருந்தால் டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சப்பாத்தியோடு சர்வ் பண்ணுறேன் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜெயந்தி பிரபு சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.